A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது Proverbs chapter 11 verse 19 to 21. ஸோ இங்கே சாலமன் பேசிக்கலி என்ன சொல்கிறாரு, நம்ம நேற்று பார்த்த மாதிரி ஒரு ஃபைனல் ஸ்டெப், அதாவது கடைசியில் வாழ்க்கையோட முடிவில் நம்ம எடுக்க போகிற பார்த்து எங்கே லீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம உலக பிரகார சொத்துக்கள், உலக பிரகார பொசிஷனை தேடி போனால் நம்ம வாழ்க்கையில் எங்கே போகும்னா சாவு, டெத். ஆனால் நம்ம ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய ரட்சிப்பு, ஆண்டவருடைய பாதையை தேடி நம்ம போனோன்னா நம்மளுக்கு ரட்சிப்பு தான் இறுதி பரிசுன்னு சொல்கிறார் இதில். ஸோ verse 19, அதான் நம்ம மெயின் verse 19 பார்த்தீங்கன்னா, ட்ரூலி த ரைச்சஸ் வில் பி ரிவார்டட் வித் லைஃப், பட் ஹீ ஹூ பர்சியூஸ் ஈவில் வில் பி கண்டெம்ட். ஸோ இதில் சாலமன் ஈவில் பேசிக்கலி என்ன சொல்கிறாருன்னா, those who pursue things that are outside of the righteous way. ஸோ வெரி சிம்பிள், நம்ம முந்தா நேற்று பார்த்ததோட ஃபைனல் ஸ்டெப்பு தான் இந்த டிவோஷன். அது என்ன சொல்கிறார், வெரி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 2 ரோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 ரோடு. ஒரு ரோடு நம்மளுக்கு கடினமான ரோடு, ஒரு ரோடு என்ன ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காது. ஒரு ரோடு அந்த ரோடு என்னென்னா அட்ராக்டிவாக இருக்காது, கடினமான ரோடு. ரோடெலாம் ஓட்டையாக இருக்கும், நடுவில் நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸு, நிறைய சிக்னல்ஸு, அதுக்கப்புறம் நிறைய டோல் பூத்து கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ரோடு. இன்னொரு ரோடு என்னென்னா காலியாக இருக்கும், ஹைவே மாதிரி. ரோடு சைட்லலாம் மரங்கள் இருக்கும், சிக்னலே இருக்காது, ஸ்பீட் பிரேக்கர் இருக்காது, நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் ஆனாலும் போகலாம். அந்த 2 பாதை. முதல் பாதை, அந்த கடினமான பாதை தான் நம்ம கிறிஸ்தவ பாதை, அதாவது த லைஃப் ஆஃப் அ ரைச்சியஸ் ஒன், அதாவது ரட்சிக்கப்பட்டவனோட பாதை. நம்ம ரட்சிப்பை தேடி போனால், நம்ம ஆண்டவருடைய தயவு தேடி போனால் நம்ம பாதை ஈஸியாக இருக்காது, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பாதையை நம்ம நடந்து அந்த பாதையில் போய், அந்த ரோட்டில் போய் நம்ம இறுதியில் வரைக்கும் போய் சேர்ந்தா, வழி மாறாமல் சேர்ந்தா நம்மளுக்கு கிஃப்ட் என்ன சொல்கிறார் சாலமன், இறுதி கிஃப்ட் இட்டர்னல் லைஃப் வித் காட், அதாவது நித்திய வாழ்வு, இயேசுவோட நித்திய வாழ்வுன்னு சொல்கிறார். அந்த இன்னொரு பாதை என்ன, ஹைவே பாதை. அது என்ன, நம்ம உலக பிரகாரமாக வாழ்ந்து, உலக பிரகாரமாக நம்ம ஒரு ஹை ஸ்டாண்டர்டு எதிர்பார்த்து வேர்ல்டி லைஃப் வாழ்ந்தா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். ஆனால் இறுதியில் என்ன சொல்கிறாரு, நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். அதாவது இயேசு நம்மளை ஜட்ஜ் பண்ணுவார். காட் when the time comes will judge usன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு பாதை கடினமான பாதை, ஆனால் அந்த பாதையில் இறுதியில் நம்மளுக்கு ரட்சிப்பு. இன்னொரு பாதை சுலபமான பாதை, சந்தோஷமான பாதை, செழிப்பான பாதை, நம்ம கண்ணுக்கு செழிப்பான பாதை, ஆனால் இறுதியில் நம்மளுக்கு சாவு. அதுதான் இங்கே சொல்கிறார். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் இயேசுவை தான் சென்டராக இருக்கணும். அவர் லைஃப் ஷுட் பி த்ரூ கிரைஸ்ட். தட் நம்ம வாழ்க்கையில் கிரைஸ்ட் தான் சென்டராக வச்சு நம்ம வாழ்ந்துட்டு, அவரோட தயவுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு, அவருடைய தயவு மூலமாக அந்த கடினமான பாதையை ஃபஸ்ட்டு நம்ம தாண்டவே முடியும். ஸோ அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கடினமான பாதையில் தான் போகணும். கிறிஸ்தவர்களாக அந்த பாதை தான் நம்மளுக்கு இருக்குது. 2வது, ஆண்டவருடைய தயவு மூலமாக தான் அந்த கடினமான பாதையை நம்மளால் கடந்து இறுதி வரைக்கும் போய் ரட்சிப்பு அடைய முடியும். ஸோ that is what I want us to take away from this. Thank you.